கர்நாடகாவிலிருந்து சென்னைக்கு வந்த சொகுசு கார் வேலூர் மாவட்டம் கொணவட்டம் அருகே வந்தபோது மேம்பாலத்தில் டயர் வெடித்து அருகில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதியதில் 5 பேர் படுகாயமடைந்தனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வத்திடம் கேட்கலாம். செல்வம், இந்த விபத்துல என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது, யார் யாருக்கெல்லாம் காயம் ஏற்பட்டு இருக்கிறது? கண்டிப்பாக காயத்ரி, அதாவது வேலூர் மாவட்டம் கொணவட்டம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பாலத்தின் மீது தற்போது விபத்து ஏற்பட்டுள்ளது. கர்நாடகா மாநிலத்தில் இருந்து சென்னையை நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு சொகுசு காரானது வேலூர் மாவட்டம் கொணவட்டம் அருகே மேம்பாலத்தின் மீது வந்து கொண்டிருந்த போது அதனுடைய முன்சக்கர டயர் வெடித்ததில் இந்த வாகனமானது கட்டுப்பாடை இழந்து எதிரே சென்று கொண்டிருந்த 2 இருசக்கர வாகனங்களின் மீது மோதியது. மேலும் நிலை தடுமாறி அங்கிருந்த தடுப்புச் சுவரின் மீது மோதி விபத்துக்குள்ளாகி நின்றது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த 2 பேர் மற்றும் காரில் இருந்த 3 பேர் என மொத்தம் 5 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வேலூர் வடக்கு காவல் நிலைய போலீசார் அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக வேலூர் அடுக்குமாரி அரசு மருத்துவமனைக்கு தற்போது அனுப்பி வைத்து உள்ளனர். இந்த சம்பவத்தின் எதிரொலியாக அங்கு மேம்பாலத்தின் மீது இருந்தும் தேசிய நெடுஞ்சாலையில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு தற்போது வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் தற்போது காவல்துறை ஈடுபட்டு இருக்கின்றனர். காயத்ரி, நன்றி செல்வம். விபத்து குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.